என்ன நினைச்சிருக்கா அந்த ஆளு? ஆமா என்னடா ஆமா அக்கா வீட்டுக்கு வந்தது வந்து என்ன அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கூடவே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளா இல்ல பாதியில அப்படியே எஸ்கேப் போய் ஓடணும்னு நினைக்கிறாளான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பண்றதெல்லாம் தெரியாது இல்ல மாமா. எடுத்தாலும் வாய் பேசுறான். வாய் இவரு எதிர்த்தாப்புல கிளவி இருக்கு பத்தியா? ஆமா அது கூட இதுகிட்ட தோத்துரும். தெரியாதா உங்களுக்கு? அக்காவே லூஸ் அது லூசுன்னு தெரியுது. என்ன நாங்க என்ன பண்றது? இந்த வார்த்தையை மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டனே, அப்ப சொல்லி இருந்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பேன். அப்பெல்லாம் மாமா எங்க அக்கா நல்லங்க மாமா கட்டிக்கங்க மாமா அப்படின்னு எல்லாம் நேரம். நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. ஒரு ஆம்பளை கொஞ்சம் ஒரு தளர்வுகள் எல்லாம் கொடுக்கணுமா கொடுக்க மாட்டேங்கிறேன். நீங்க பசங்களோட போனோம்னா அடுத்து போன 10 வாட்டி போன் எங்க இருக்கீங்க சொல்லிட்டு போறேன். கிளம்பிட்டேன் 9 மணி கிளம்பிட்டேன் 9:05 ஒரு வாட்டி போன் என்ன அப்படிதான் கேட்கும். எங்க இருக்கு என்ன எதுக்கு அப்படி கேட்கணும்? நான் தான் போறேன். ஒரு கிரிக்கெட் விளையாட போனோம்னா எங்க இருக்கீங்க நான் போனே வீட்லயே போட்டு போயிடுறேன். சொல்லி வை. சரி மனுஷனை போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. சரி சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. நான் அனுப்பி பார்த்து நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் பார்த்துதான் மாப்பிள்ள இருக்கேன். அவன் சொல்ற கேளு. நீயே கேளு. நான் எதுவும் சொல்ல. நீ நியாயமா பேசு. கல்யாணம் எல்லாம் பண்ணிராது. சரி கல்யாணம் பண்ணிராது. சரி என்ன போய் கூட்டு வா போ. இந்த ஆளுக்கு பொண்ணா கொடுக்காதீங்க. நான் கெஞ்சின கதர்ன வீட்டுல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பங்கமான மாப்பிள்ள கொடுத்தான். ஊர்ல கெட்ட பழக்கம் பூரா இருக்கு. வேற போறான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு காலைல போனா நைட்டு வராங்க. எப்படிங்க வச்சு வாழ்றது? டென்ஷன் பண்றாங்க உட்காந்துக்கிட்டு.